மொழி வழியேதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. தெலுங்கர்கள் கூடி வாழுகிற நிலப்பரப்பு ஆந்திரா, மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா, தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? ஒண்ணும். அப்ப எதில் அது உயர்ந்தது? எதிலே உயர்ந்தது? 26 தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல, நம்ம வாழ்ந்து பயனில்லை. தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை, கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது. இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார். ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை. என் உடன் பிறந்தார்களே, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடர்களின் கோட்பாடு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இனி இருக்காது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. திட்டமிட்டு அளித்தான், நாம் அருகிலே இருந்தான். தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார். தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் 10ஆம் பசலித்தனம். தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கு என்று முடிவெடுத்தார். இவர்கள் தான் தொடங்கினார்கள். என் உயிருக்குயிரானவர்களே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். எவன் ஏற்பான்? ஒரு கன்னடம் சொல்றான், அவனை சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு கன்னடம் என்ன சொல்றான்? எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான். அப்படின்னா தமிழை எங்க தந்தையை தான் ஏற்றுக்குதுங்கிறப்ப எவன் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை அப்படின்னா நான் காட்டுமிராண்டி. சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்ங்கிறான். இவங்க மாதிரி தற்குறி பயல்ல, பல மொழிகளை கற்ற பேரறிஞன் பாரதி. அவன் சொல்றான், நம்ம தான் வந்து தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன், தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு, வெங்கட்ராம் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடியா எங்க தாத்தா பேசுறான், மொழிங்க ஆயிரு தேவனைய பாவனர் தமிழ் அப்படிதான் பெருமை பேசுவான். விடியா எங்களை தள்ளியா. அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுறா. வளையொலியில மாணவனுக்கு வெள்ளை பலகையில் எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோட. ஓசோ சொல்றான், ஓசோ என்னுடைய தன் விவர படத்தில் கூட அந்த காணொலி, அதுல குறிப்பில் கூட அவர் காணொலியை வச்சிருக்கேன். தமிழ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிட்டரேச்சர்ங்கிறான். அத என்ன சொல்றான்? தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். அவன் சொல்றான், தமிழ்தான் மூத்த மொழி. The own language, literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு. ஓசோட எடுத்து வேணா தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், போய் பாரு. இந்த சவுத் இந்தியன் நம்மள தான் சொல்றாரு. தமிழர்கள் இந்தியன், அவன் தாண்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான்.
அவன்தான் இந்தன். இதே கருத்தை தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய மொழி கூற்று இது. இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள். இமயத்தில் கொடியனத்தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடிப்போய் நட்டிருக்க முடியாது. ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. எவன் இருக்காங்க? எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன்? கூனி குறுகி ஒரு சீட்டு, 2 சீட்டு, முக்கா சீட்டு, அரைப்படி அரிசி, வேட்டி, சேலை, 1000 ரூபா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை. உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் வெட்ட அல்லடா. நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான். வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ண. 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான். மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி. மேலே எழுந்தால் பணம், மழை. சத்தான் தமிழன். எந்திரிக்கவே முடியவில்லை. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ. அவர்கள் பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம். கும்பாபிஷேகத்தை 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணதான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்கு, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே. என்ன கொடுமடாது, என்ன கொடுமை. என்ன செய்யறது சீமான்? ஒரே வழிதான் இருக்கு. ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது. என் உடன் பிறந்தானே, ஒரே வழி. 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு செய்யல, மந்திரங்கள் ஓதப்படல. நிறைமொழி மாந்தர், மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். என் மொழி முழுமையான மொழி. என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை கொண்ட மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய். எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும். நீ பார்க்கலாம். மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள். நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். நாம பேசுவதே அவர் பேசுகிறார். திருப்பி என்ன சொல்லுகிறார்? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன? இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே, அதன் வாசலிலே, அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே, தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லை. ஏன்? ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை. தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு. தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான். அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான். பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க, மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வுலாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருது இல்ல? அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்கறடா? டேய் அயோக்கிய பேல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்கறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்கற? அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணாரு மகனாடா, இல்ல ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயல்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? ஏன் நாட்டின் முதலமைச்சர் பேசுறாருடா? டேய்,
நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா, இந்த 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1,00,000 பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? 1,00,000 பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறதுக்கு? ஏய், உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி, மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்துல? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிக்கிறாப்ல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா, நீங்க கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஐயா ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளா இருக்கு, ஏழை குடும்பமா இருக்கு, உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியையா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்க. அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பத்திரிக்கைடா, நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்க அப்பா எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது, கையை உள்ள போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா. விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் வரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிற இருக்கா இல்லையா? அப்ப அவன் போய் பேசுறான், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா ஓடி போயிட்டு நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா. ஒரு கோஷ்டி சந்திருக்கு, திமுக மறுபடியும் வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டுறப்படாது, பிஜேபி வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த 2 பேரையும் போட்டா. அப்ப என்ன பண்ணலாம்? டேய் இங்க சிவனுடைய சூலாயத்தேடு, முருகனுடைய வேலாயத்தேடு, வீசா போட்டு தள்ள வேண்டியதான். 2 பக்கம் வீச வேண்டியதான். 2 கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி 2 கையில வீச வேண்டியதான்டா தம்பி. நாற்பக்கமும் எதிரி, நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன். நமக்கு 4 பக்கமும் எதிரிகள். பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல, அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு. திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு அல்ல, கொடியில் வண்ணம் வெவ்வேறு, எண்ணம் ஒன்றுதான். இந்த 4 பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன். இதுல தயவு பாத்திராத, ஏமாந்திராத. வெளிப்புற்ற சமூகத்தில், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். விட்டுறாத. யாரு கேரளாவில் பாடுற வேடன் நம்ம தம்பி பாடுறான் பாரு, வீரா விட்டுறாதடா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்? முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டுறாத. நீ எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கா என்பதை புரிந்து கொள். உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை. இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில், அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு, அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான். குடமுழுக்குன்றோ நன்னீராட்டோன்றோ நல்ல தமிழில் சொல்ல மாட்டான். எழுதி வைத்துக்கொள் முருகா, எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழ் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல்லு? எனக்கு புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் இருக்கா? என் இறைக்கும் புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா? என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை. தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு, அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், ஓத வேண்டியதுதான். அதே ஆண் மக்கள், அதே ஆகமம் பேசுகிற மக்கள்
சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பாப்போம், சொல்லிட்டு வா. எப்படி இருக்கு? இந்த மாதிரி கொடுமை இங்கே பத்தியா? பெத்லகேம், ஜெருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்துல இறைமகன் இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க்கு. அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சியுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூய ஆவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியாடே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரபுல கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு, திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசலி போய் வேணா பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான், அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்கு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும், அது கூட மாறிட்டுது. ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை, என் முன்னவன், நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எங்க அப்பனை தாண்டா கேட்க முடியும். டே மானங்கட்டவன, அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எவனடா கேட்கணும்? எவனை கேட்கணும்? ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம். ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயில கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறையோட வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது, செதுக்கும் போது, உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்லாம்பிரதம் கிளாம்பிரதம் மந்திரம் தெளிச்சவன நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுனா நான் நின்னேன், அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராதே தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களிலே தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும், மொழியிலிருந்தும், வரலாற்றிலிருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சு வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுனா, இவன் போகாத முட்டாள் தான். நல்ல கவனிச்சிட்டியா? நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏன்டா அதை கையில் எடுத்தான்? ஏன் எடுத்தான்? வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு போராடுகிறவன், எங்கள் உயிர் தலைவன். அவன் எங்களுக்கு கற்பித்தது 3 சுவத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது, 4 சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும். அவன் மொழி, அவன் வழிபாடு, அவனுடைய பெய்யில் கோட்பாடு எல்லாவற்றையும் சேர்த்து மீட்பதுதான் ஒரு தேசியனத்தின் முழுமையான விடுதலையாக அமையும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு, மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா? எனக்கென்ற இறை யார்? எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன? நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும். இதெல்லாம் யார்? எங்களுடைய சிவன்லாம் யார்? எங்கள் இன முன்னோர். காளி, பேச்சியம்மன், சுடலையாண்டி, கருப்பணன், இவெல்லாம் யார்? எங்களுடைய குலமுன்னோர். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்குது. எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை, என் மூதாதை. நான் மறுபடியும் கேட்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளன். எவனா சொன்னார்? தமிழனை தவிர ஒருவன் சொல். என்னுடைய மாயவன் தான் கண்ணன், என்னுடைய கண்ணன் தான் திருமால், என்னுடைய திருமால் தான் பெருமாள். 2வது நிலத்தின், முல்லை நிலத்தின் தலைவன்
ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன், என்னுடைய மாயோன், என்னுடைய கண்ணன். நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு, மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை, என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன். நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதி பேர் மாத்தனா, நீ என்ன வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தானடா, ஏன் அப்பன் தானே. நீ அவனுக்கு கோட் சூட்டை போட்டு விடு அல்லது என்னத்தை வேணாலும் போட்டு விடு, ஆனா அப்பன் ஏன் அப்பன்? உன்னுடைய பெருமாள் திருமால். 12 ஆழ்வார்களில் ஒருவன் தமிழன் தவிர வேற ஒருத்தனை சொல்றான். நீ திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில்ல ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே? ஆண்டாள் கோயிலிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா? இது கேள்வி. தமிழில் 1000 பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம்? எதற்கு? இதை விட ஆண்டாளை பெருமாளை இழிவுபடுத்துற செயல் ஒன்று உண்டா? ஒன்று உண்டா? எப்படி? ஒரு அடிப்படை உரிமை, ஒரு தேசினத்தின் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி. அதை இழக்க முடியாது. மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன், இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன், நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் நான் அழிவேன். இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிமிர்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள், பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார். அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா? இதான் கேள்வி. என் மொழி செம்மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும். சிறந்த பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது. என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான். நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற. நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன். அவன் சொல்றான், உலகிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள், இன்னொன்று சீனர்கள். அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்ற ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆக சிறந்த கவிஞன் பதிவு செய்தார். இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி போய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான். தமிழ் சனியனை விட்டு ஒழித்தார். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தார். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது. வாடா மச்சான் என்றா VADA, வாடா மச்சான் MACHA மச்சான் அப்படி எழுதுன்றான். அப்படிதான் எழுதிட்டு இருக்கான். விளம்பர பலகையில பார், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதி வைப்பான். IPPO போடுவானே ஒழிய, அப்ப எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். விளங்கிருச்சா? மெடிக்கல் ஸ்டோர் மருந்தகம் என்று இருக்காது. மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர், எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இந்த நிலையை நம்முடைய மூதாதை, நம்முடைய இறை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும். இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்கணும். அவனுக்கு தெரியுது. ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியால வண்டி ஓட்டிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். தம்பி இந்த ஏல்முருகன் தான் கேக்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சுங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இப்படி விலைவாசி எல்லாம் இவ்வளவு வேறு? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். பேட்டியில இருக்கு. அவர் கேட்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல. நான் கூட சொன்னேன், நீ எல்லாம் தேர்வுக்கு எழுத சரியா படிக்கலன்னா ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா பக்கத்திலும் எழுதிட்டு வா, நீ தேர்ச்சி பெற்றுவாய். அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள், ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது. கட்டி முடித்தார்கள், முற்று பெற்றது. தேர்தல் நடந்தது 24. அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள். அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார். அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான். ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது. அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது. ஒரிசாவுக்கு வந்தார்கள்.
நம்முடைய உறவினன் பாண்டியன், மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை, ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள், இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பி விட்டார்கள். நான் கூட சொன்னேன், என்னிடத்தில் தான் இருக்கிறது. ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது, வாங்கல் என்று கூட சொன்னேன். கிளப்பி விட்டார்கள், தோற்கடித்தார்கள். நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார். பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார். ஆனால் இங்கு வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள், பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன், ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லோரையும் கும்பிடலாம், ஐயப்பன் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு. எதுன்னு கேட்டு, ரத்தமும் சதையுமாலானது என் தாயின் கருவறை. அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்லாம் போச்சு, எடுவல்ல. அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லாம் 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன். முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மில முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவளன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதை, என் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்து அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள். ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பி தங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறி நான் திராவிடர். மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல்வேல் வெற்றிவேல் என்று. மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள். இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி, யார் முருகனுக்கு சொந்தம் என்று. யார் முருகனுக்கு சொந்தம்? நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடிய தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குழியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும், பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும், பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவில் வரும். நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அந்த கேள்வி எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் ஏதடா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கடா இருப்பான்? எப்படி இருப்பான்? சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பாப்போமா? இது எல்லா இடத்தையும் கை வச்சான், முருகனை கை வைப்பான். நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய், என்னை வளர்க்கிறாய். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சிட்டு போயிடுவான் நம்மடா. இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு, நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையாரு, முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு, வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடா மந்திரத்தை போடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்க போற? ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு, யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு,
உன் வாக்கு யாருக்குன்னு சொல்ல, அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தான். எல்லாரும் போயிட்டான். சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், முறவாசல் செஞ்சு பிழப்பு நடத்துறான். முறவாசல் செஞ்சு டேய், இங்க அரசியல், இங்க வார், அரசியல் விடுதலை என்று வந்தவன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன், அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான். பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான். பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூஷன். இது கிடையாது. நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோன் நமக்கு கற்பித்தது. பசியோட இருக்கும் கொக்கு, பசியோட இருக்கும். உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல, உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிச்சு இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு. பசி, கொடும்பசி, கடும்பசி. ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது. ஒன்னை கொத்தலாம், ரெண்டை கொத்தலாம், தற்காலிக பசியை தீர்க்கலாம். ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. சமரசம் கூடாது. சாப்பாட்டில் கூட்டு, பொரியல், அவியல், சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான். ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை இல்ல, எல்லாமே நமக்கு பிரச்சனை. சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான். தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். எந்திரிச்சுக்க. இது மாதிரி நின்னு முச்சந்தில் நின்னு கத்திட்டு சாகப்படாதா. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போயிட்டான்.